அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீதிய வலி ஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இஸ்னத அர்சிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இஸ்னத அர்சிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸப்பித் அக்தாமனா அலா தீனில் இஸ்லாம் வ பி சுன்னத்தி அஹ்வாலி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வ மன் அஸாஅ ஃபஅலைஹா ஸும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். வலக்கது ஆத்தைனா பனி இஸ்ராயீலல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத வரஸக்னாஹும் மினத் தய்யிபா வ ஃபல்லல்னாஹும் அலல் ஆலமீன். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ஐயுல் ஆமால் அஃதல் ஃபகால ஈமானுன் லா ஷக்க ஃபீஹி வ ஜிஹாதுன் லா குலூல ஃபீஹி வ ஹஜ்ஜத்துன் மப்ரூரா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹுவின் நல்லருளாலும் என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய துஆ ஷஃபாத்தாலும் நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே நிரந்தரமானவர்களாக இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை மாநபியின் வழிமுறைகளில் பிசகுதல் இன்றி எடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். நாம் காலம் முழுவதும் அல்லாஹ்விற்கு நன்றி செய்தாலும் கூட பரிபூர்ண நன்றிக்கு ஈடாகாது. அல்லாஹ் நம்மின் மீது செய்த மிகப்பெரிய ஒரு பாசக்கிருபை, தீனுல் இஸ்லாத்திலே பல்வேறான விளக்கங்களை கொடுத்து வழி தவறிவிடாமல் நமது பாதங்களை தீனிலே ஸ்தலமாக்கி மார்க்க அனுகூலங்களை நம்பி கடைபிடித்து வாழுகின்ற மகோன்னத ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் நல்கியிருக்கின்றான். இந்த வாழ்க்கை ஒரு நறுமண வாழ்க்கை. உலகம் என்னும் துர்மணத்திலிருந்து மார்க்கம் இஸ்லாம் என்னும் நறுமணத்தின் அளவிலே அல்லாஹ் நம்மை ஸ்தலப்படுத்தியதற்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர், அல்லாஹு அக்பர். நாம் நமது கடமைகளிலே தவறாமல் அந்த கடமைகளை கண்ணும் கருத்துமாக எடுத்து செயல்படுகின்ற பொழுது நமக்கு உலகிலே பல்வேறான உதவிகளை அல்லாஹ் செய்கிறான்.
முதலிலே உடல் பாதுகாப்பு, இரண்டாவது உயிருக்கு பாதுகாப்பு, மூன்றாவது உள் வெளி உறுப்புகளுக்கு அருள் வாய்ந்த நோய் நொடியற்ற சந்தோஷமிக்க வாழ்வை அல்லாஹ் கொடுக்குறான். மனிதர்கள் கலங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய கண்களிலே உலகத்தின் கஷ்ட வாழ்வில் கண்ணீர் வடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு துறைகளே ரஹ்மத்தாக, மஃபிரத்தாக, அஃபுவாக, ஆஃபியத்தாக திறந்து வைத்திருக்கின்றான். பிறகு நமக்கு இந்த உலகத்தில் ஏன் கவலையும் கண்ணீரும் கம்பளமும் வருகின்றது? எப்போ அல்லாஹுவை அறிந்து ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு அல்லாஹ் ரசூலை அடைந்து அந்த வாழ்க்கை வாழத் தவறினோமோ பல்வேறான சோதனைகள் நம்மை ஆட்கொள்ளும். அதிலே முதல் சோதனை கவலை, இரண்டாவது சோதனை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது, வாய்க்கு எட்டியது கைக்கு எட்டாது. மூன்றாவது சோதனை நம்முடைய அனுகூலங்களெல்லாம் குறைந்து நன்மையின் செயல்திறன்கள் ஜீரோவாக ஆகி நமக்கு முயற்சிக்கின்ற எந்த பலனும் கை கொடுக்காது. இதற்கு காரணம் நன்னம்பிக்கையின் ஊற்றுக்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா ஐயுஹல்லதீன ஆமனு. இந்த இடத்துல பாருங்க, மிக தெளிவாக அல்லாஹ் அழைக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு பில்லாஹி ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. அந்த ஈமான் சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிமிக்க ஈமானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு அழகான அழைப்பை கொடுக்குறான் பாருங்க. ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்வதில் மன உறுதியோடு நீங்கள் நில்லுங்கள். நீங்கள் மீண்டும் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டதில் மன உறுதியோடு உங்களை தக்க வைத்து கொள்ளுங்கள். 3 விதமான சப்ஜெக்டிங்க அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான், உங்கள் ஈமானில் நிரந்தரமாக இருங்கன்னு சொல்கிறான். பிறகு நீங்கள் அல்லாஹ் ரசூலை உறுதிமிக்க ஈமானாக சந்தேகமின்றி ஈமான் கொள்ளுங்கன்று இந்த 3 சப்ஜெக்டில் சொல்கிறான். காரணம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்வோமேயானால், நம்மை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு முயற்சிப்போமேயானால், நமக்குள் அல்லாஹ் ரசூல் சித்தியாகி நம்முடைய அனைத்து விதமான காரியங்களையும் மிக மிக எளிதாக ஒரு நீர் மேட்டிலிருந்து வேகமாக பள்ளத்தை நோக்கி வருவதை போன்று நமக்கு ரஹ்மத், அஃபுவு, ஆஃபியத், ஹயாத், ஹைர் எல்லாமே நமக்கு ஓர் அணியிலே அல்லாஹ் வழங்கிடுவான். அதை அனுபவிக்கின்ற திறன்கள் மார்க்கம் என்ன சொல்கின்றது, அந்த மார்க்க தெளிவுகளை தெரியாமல் நாம் எதையும் எடுத்து நடக்குதல் என்பது நமக்கு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு வாழ்வை கொடுத்துவிடும். இந்த உலகத்தையும் பொறுத்தவரை ஆண்டுக்கு பல முறை சீற்றங்கள் வருகின்றது. அது பொதுமக்களுடைய பாஷையில் சொல்லணுண்டா இயற்கையான சீற்றம் என்று சொல்லுவோம். இயற்கைக்கு செயல்பாடு என்பது இல்லை, செயற்கைக்கும் செயல்பாடு என்பதில்லை. வஹலக குல்லி ஷைஇன், நாதாக்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் படைத்தான். அந்த அல்லாஹ் படைத்த அந்த வஸ்துக்கள் அவனுடைய அனுமதியோடு அவனுடைய செயல்திறன்களோடு செயல்பாட்டுக்கு வருகின்றது. இப்போ அல்லாஹ் குன் ஃபயகூன் என்று சொல்லாத செயல்திறல்கள் எதுவுமே ஸ்தம்பிச்சதாக அழிவிற்குரியதாக ஆகிரும். அல்லாஹ் உத்தரவிட்டால் அவன் என்ன உத்தரவிடுகின்றானோ அந்த அடிப்படையிலே அது கொண்டு செலுத்தும். அவ்வாறு செல்கின்ற ஒரு பாதையிலே தான் மனிதனாய் புனிதத்தன்மை பெற்று வாழ்வதற்கு
இயற்கையின் வாழ்வாகிய அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பது இன்ன இந்தல்லாஹில் இஸ்லாம். முதலில் எல்லோரும் மடத்தனத்தில் கூறுவது போன்று இல்லாமல் முதலில் வழி இஸ்லாம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்தான். அப்போ எந்த கலங்கங்களும் இல்லை, எந்த வணக்கங்களும் இல்லை, எந்த வஸ்துக்களால் மனிதன் நஃப்ஸில் எண்ணிய வஸ்துக்களால் படைத்து செதுக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் என்பதும் இந்த உலகத்தில் இல்லை. யூத கிறிஸ்துவ வணக்கங்களும் இந்த உலகத்தில் இல்லை. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்தில் காபாவை கட்டினார்கள். அதிலிருந்து கொஞ்சம் தாமதமாக பலஸ்தீன் என்ற ஊரில் பைத்துல் முக்கத்தஸத்தை நிர்வாகினார்கள், உற்பத்தியாக்கினாங்க. ஆரம்பத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி அதிலே தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தவாஃபில் ரப்பனா லலம்னா அம்ஃபுசனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். மன்னிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் நுபுவத்தை ஹயாத்தாக ஆக்கி அல்லாஹுவை தனதாக தான் ரசூலாக இருந்து செயல்படுகின்ற காலகட்டத்திலே தான் பிள்ளைகளுடைய பெயர்கள் பிறந்து அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்திலே அந்த முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான அந்த பள்ளியை பலஸ்தீனில் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், கட்டினார்கள். ஆக உலகத்திலேயே வணக்க வழிபாடுகள் இந்த மண்ணுலகில், கடலுக்கு மத்தியில் இருக்கின்ற சிறிய மண்ணுலகில் முதல் ஆலயம் காபா, இரண்டாவது ஆலயம் பைத்துல் முகத்தஸ். இதில் ஏனையோர்கள் இருந்தார்களா? இல்லை. அப்ரஹாம் என்பவரே ஒருவர் இல்லை. அப்ரஹாம் என்ற ஒரு அரசன் இருந்தான், வாழ்ந்தான். அந்த அரசன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் காபாவை இடிக்க வந்த கொடுங்கோலன், யூதன். அவ்வாறு இருக்க அன்றைக்கு எந்த மார்க்கமும் இல்லை, சிலை வணக்கமும் இல்லை, செதுக்கும் வணக்கமும் இல்லை, பிறகு கிறிஸ்தவ வணக்கமும் இல்லை, யூத வணக்கமும் இல்லை. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தோன்றலில் வந்தவர்கள். இவர்கள் என்ன சொன்னார்களோ அது அவர்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தது. அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இரண்டையும் நிர்மாணித்து பிறகு பிள்ளை பேறுகள், அந்த பிள்ளைகளிலே ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இரட்டையாக அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அதிலே தான் இந்த காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய இரண்டு சப்ஜெக்டுகள். இது தகர்ரபா, அல்லாஹ் தாலா அவர்கள் இருவரில் யார்கிட்ட அல்லாஹ் நெருங்கினான் அப்படின்னு சொன்னால், காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி இடத்தில் தம்பியை அல்லாஹ் உகந்திருந்தான். அண்ணனுடைய செயல்பாடுகள் குறைவாக இருந்தது. இதனால் அந்த தம்பியின் மீது பிரியம் கொண்ட அல்லாஹ் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த காபில் ஹாபிலுடைய சப்ஜெக்டில் மூத்தவனோடு பிறந்த பெண்ணை இவருக்கும், இவரோடு பிறந்த பெண்ணை மூத்தவருக்கும் கட்டி கொடுக்கும்படியான ஒரு அறிவிப்பை அல்லாஹ் கொடுத்து, அதுபோன்று செய்ய ஆத்திரம் அடைந்த இந்த அண்ணன் தம்பியை முதலிலே உலகத்தில் இரத்தம் ஓட்டுகின்ற கொலை செய்கின்றான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் குற்றம் செய்து கொலை செய்கின்றார்களோ அதிலே பகுதி பாவம் அந்த அண்ணனுக்கு போய் சேரும் கியாம நொடி நாள் வரை. காரணம், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இதை கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றத்தோடு ஆதம் ஏவாள்ன்றுவாங்க. கிறிஸ்துவனும் ஏற்றுக்கொண்டிருக்கான், அவன் சில மாற்றங்களோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அந்த வந்த வேதத்தை கூட அவன் நம்பலை. கிறிஸ்தவர்கள் கூட தாவீதுன்னுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மோசஸ்ன்னுவாங்க,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏசுண்டுவாங்க, ரசூலுல்லாவை அவங்க ஏற்றுக்கல. எந்த வேதத்திலும் ஒரு வேதத்துக்கு ஒரு வேதம் கோர்வையுடன் தான் இந்த உலகத்தில் இறங்கியிருக்கு. எந்த வேதம் தனியாக இறக்கப்பட்டதாக எந்த சம்பவத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஒரிஜினல்களை எல்லாம் மறைத்து அதை குழி தோண்டி பிதைத்து விட வேண்டும் என்று கங்கணம் போட்டதை அல்லாஹ் தடுத்து இன்றைக்கும் வச்சிருக்கான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் ஆதிநிலை எல்லாமே இன்றைக்கும் மியூசியங்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் கொடுங்கோலனாக இருந்த நேரத்திலே தான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு பல்வேறான தொந்தரவுகளை கொடுக்குறான். இஸ்ரவேலர்களில் அன்றைக்கு மூமின்களும் இருந்தார்கள். இந்த மூமின்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நம்பிக்கை அல்லாஹ் ரசூலையோட அவருடைய தூதர் என்று நம்பியிருந்தாங்க. பிறகு அல்லாஹ் அந்த இஸ்ரவேலர்களுக்கு பல்வேறான உதவிகள் செஞ்சான். வானத்திலிருந்து மன்ன செல்வா என்று சொல்லக்கூடிய உணவை இறக்குவான். பல்வேறான நிலை. அந்த இஸ்ரவேலர்களே பெரும்பகுதியானவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை கேட்காம தாந்தோன்றையாக மாறியதாலும் சாமிரி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு குற்றத்தால் ஒருவன் அவதரித்து அந்த மக்களுக்கு காளை மாடுடைய வணக்கத்தை கொண்டு வந்ததால் அதிகமானவர்கள் முர்த்தத்தானார்கள். அதிலே சிலர்கள் சீர்திருத்திருக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குஃபுருக்கு போய்விட்டார்கள். பிறகு அதே இஸ்ரவேலர்கள் மீன் பிடிக்கச் செல்வார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் சனிக்கிழமை அன்று மீன் பிடிக்க வேண்டாம். ஏன்றா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு சனிக்கிழமை ஜும்மா, நமக்கு வெள்ளிக்கிழமை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை. சொன்னபோது இவர்கள் என்ன செய்வார்கள், நமக்குண்டான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய மதியானத்தில் வலையை விரித்துவிட்டு சனிக்கிழமை ஜும்மா முடித்துவிட்டு சாயங்காலம் போய் மீன் பிடித்தால் 100 மீனுக்கு பதிலாக 90 மடங்கு அதிகமான மீன்கள் அங்கே கிடைக்கும். அப்போ 90 மீனுண்டா 10,000 மீனுக்கிட்ட கிடைக்கும். 100 மீன் எங்கே, 10,000 எங்கே? இதன் மீது ஆசை கொண்டு உலகத்தின் நப்பாசைகளால் அவருடைய உள்ளங்கள் நிரப்பப்பட்டதால் அந்த இஸ்ரவேலர்கள் உருமாற்றப்பட்டார்கள். ஒரு சாரார் ஹின்சீராகவும் ஒரு சாரார் குரங்காகவும் மாற்றப்பட்டு பல்வேறான இன்னலுக்கும் சோதனைக்கும் அகப்பட்டார்கள். மன்ன செல்வா என்ற ரிசுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து சுவர்க்கத்திலிருந்து இறங்கியதை வேத கிரந்தங்களிலே இருக்கின்றது, குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இறக்குனா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இறக்குனா. அப்போது அந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள், ஓ மூசாவே, எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. அதசிஹா வ பசலிஹா வ ஃபூமிஹா, எங்களுக்கு கீரை, பருப்பு, பூண்டு, வெங்காயம் குறிப்பிட்டே கேட்டாங்க. இதுகளை பூமியிலிருந்து எங்களுக்கு விளைய செய். இப்போ இந்த 4 பொருளையும் கேட்டது இஸ்ரவேலர்கள் தான். அப்போ அல்லாஹ் சொன்னா, மன்ன செல்வா என்ற உணவு ரிஸ்க்கு நிற்பாட்டப்படும். பரவாயில்லைன்ட்டானுங்க, அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். இல்லைண்டா இன்றைக்கி நமக்கும் சிரமம் இல்லாமல் ரிஸ்க்கு வத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அதை அந்த சண்டாளர்கள் கெடுத்து தன்னை உயர்த்தி படைத்தோனை தாழ்த்த முயற்சித்தாங்க. அதனால் அல்லாஹ் அதை நிப்பாட்டிட்டு பிறகு விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு இதுகளை கொடுத்தான்லாம். நாளையும் கொடுத்த நேரத்தில் இந்த 4ம் இன்றைக்கும் உணவிற்கு ரொம்ப மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு. அதில் பல்வேறான மருத்துவங்களும் உள்ளடக்கி இருக்கின்றது. பருப்பு, கீரை, வெங்காயம், பூண்டு. இதைத்தான் அவன் குறிப்பாக கேட்டான், மற்றதை கேட்கல. கோதுமையும் தானியங்களும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விவசாயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் விவசாயம் செஞ்சுத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இலை குலைகளையெல்லாம் அவர்கள் ஆதிவாசி என்று சொல்லக்கூடியவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் தான்.
காரணம், ஆரம்பத்தில் ஆடை இல்லை. பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடைகள் பறக்கப்பட்டு அவர்களை உலகத்திலே அல்லாஹ் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தில் முயற்சித்து விவசாயம் செய்து பருத்தி ஆடைகள் அவர்கள் தயார் பண்ணி இலை குலைகளை மறைத்து ஆதி இலை பிடித்தான் வாழ்ந்தார்கள். காற்றிலை கொஞ்ச இனம், நாட்டிலை கொஞ்ச இனம், நடுநிலையிலே கொஞ்ச இனம். அந்தந்த வாழ்வில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்தந்த பாஷைகள், பல்வேறான பாஷை உலகத்தில் இருக்குது. இத்தனை பாஷைகளுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு அந்தந்த நபிமார்களை பாஷைக்கு தக்கவாறு அனுப்பினான். சுருக்கமாக இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலஸ்தீனிலேயோ காசாவிலேயோ அல்லது அந்த இஸ்ரவேலர்களையோ நிரந்தரமானவர்கள் அல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌன் எந்த நாட்டில் இருந்தான்? எகிப்தில் இருந்தான். அப்போ இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோட எங்கே இருந்தாங்க? அதுதான் அவர்களுடைய பூர்வீக நிலை. பிறகு நாளடைவுகளிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கள்ல ஜெருசலம் பள்ளி, அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்டது இன்ஜீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பப்பட்ட வேதம் தௌராத், இன்ஜீல், ஜபூர். ரசூலுல்லாவுக்கு அருளப்பட்ட வேதம் குர்ஆன். இதுக்கிடையில் பல நபிமார்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 130 சூஃபுக்கள் அனுப்பப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அல்ல, எல்லா இனமும் இஸ்லாத்தில் பிரிந்தது தான். இஸ்லாத்திலிருந்து மூலத்திலிருந்து பிரிந்தவர்கள் தான் யகூதி, நசரானி, மஜூசி, அஸ்னாம், நெருப்பு வணங்கி பல்வேறான பிரிவுகள் இஸ்லாத்திலிருந்து தான் வந்ததை தவிர ஏனைய மார்க்கத்திலிருந்து இஸ்லாம் வளரவில்லை, பரப்பவில்லை என்பதை சம்பவத்தை படித்துவிட்டு பரிபூர்ணமாக மக்கள் உணரணும். இதில் சில பண்டிதர்கள், தன்னை ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் தவறு செய்கிறாங்க. உலகத்தில் முதல் படைப்பு என்ன? முதல் படைப்பதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து அனுப்பப்பட்டார்கள் இந்த உலகத்திற்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் இங்கே யாரை அனுப்பப்பட்டது? அது யார்? அவன் நல்லவனா கெட்டவனா? அதற்கு பிறகு நாளடைவில் நபிமார்கள், மக்கள் பெருக 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 அந்த மக்களுக்காக சீர்திருத்தத்தின் 1,24,000 தீர்க்கதரிசிகள், இவர்களிலே யாருமே கடவுள் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லாம் தெய்வ தூதை, ரிசாலாத்தை கொண்டு வந்தாங்க. இது எல்லா வேத கிரந்தத்திலையும் இருக்குது, குர்ஆன்லையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அல்லதீன யுபல்லிஊன ரிசாலாத்தெல்லாம், நபிமார்கள் என்பவர்கள் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை ஒட்டுமொத்தமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிசாலாத்தை இந்த உலகத்திலே தெளிவிக்க மக்களுக்கு உணர்த்த வந்தவர்கள். தான் ஒரு தீர்க்கதரிசி, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதை உணர்த்தியவர்கள். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு நபியும் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. மாற்றமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தெய்வம், தெய்வகுமாரன் அல்லது ஈசா கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த பல்வேறான பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவு சொல்கிறாங்களே, எப்படி சாத்தியப்படும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அடைக்கப்படவில்லை. வலாக்கின் ஷுப்பிஹ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை உபதேசம் பண்ணிட்டு வரும்போது 2 குற்றத்தை சாட்டினார்கள் அந்த சிலுவையில் அடைக்கப்பட்டவர்கள். என்ன 2 குற்றம்? உனக்கு தாய்க்கு தந்தை இல்லை, நீ குற்றத்தின் மூலமாக பிறந்தவர்,
நீ பெரும் குற்றங்களை பற்றி பேசலாமா? அதாவது விபச்சாரம், வட்டி, குடி, பொய் இவைகளெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, நீதமாக வாழ்ங்கன்னு நீ எப்படி சொல்கிறேன்னு தான் அறுவர்கள் ரம்பம் அறுக்கக்கூடியவர்களில் ஒரு கூட்டத்தாரை பிடித்து இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களுக்கு எகெயின்ஸாக வாழுகின்ற பொழுது இந்த கிறிஸ்துவ மதம் இருக்கக்கூடாது என்று வேர் அறுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த யூதர்கள். இன்றைய பனி இஸ்ரவேலர்கள், அன்றைக்கும் அவர்கள் இஸ்ரவேலர்கள் தான். அப்படி வரும்போது தான் மார்க்க உபன்யாசம் செய்கின்ற ஓரிரை கொள்கையிலே தன்னை நபி அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லும்போது அந்த ஒருவனை தலைவனாக ஏற்படுத்தி யாரை சிலுவையில் அடைக்கப்பட்டதோ அவருக்கு பொறுப்பு கொடுத்து இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யும்படி தூது விடுகின்றார். அவர் விரட்டி கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் ஒரு கட்டடத்தில் அவர்கள் போனார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த கட்டடம் இன்றைக்கும் அந்த ஜெருசலத்தில், அதாவது பலஸ்தீனில் இருக்கு. அப்போ அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் மேகத்தை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. நிச்சயமாக அவர்களை சிலுவையில் அடைக்கவில்லை, அடிக்கப்படவில்லை. அடித்ததோ இந்த எவன் துரத்தி வந்தானோ அவனுடைய அந்த அடவாடி குணத்தினால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்துகின்ற பொழுது கோபம், லானத், அல்லாஹ்வுடைய லானத் அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு என்று சொல்வதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சில சாயல்கள், முடி, முகம், தாடி இவைகளை அவனுக்கு அல்லாஹ் முளைக்க செய்து கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாயலை அவர்களுக்கு போட்டான். ஆனால் இந்த சிலுவையில் அடைக்கப்பட்டாரே, யாரும் வருத்தப்படக்கூடாது. இது விளக்கத்திற்காக குர்ஆன் மூலமாக சொல்லப்படுகின்ற சொல். இதை கிறிஸ்தவர்கள் கேட்டாலும் யூதர்கள் கேட்டாலும் டோன்ட் டச், அதை பற்றி கவலை இல்லை, சத்தியமான சொல். அப்போ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஒரிஜினல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே அல்லாஹ் தூக்கிட்டான். எங்களுக்கு அவர்கள் தீர்க்கதரிசி, நபி, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் அவர்களை கடவுள் என்று சொல்வதற்கு எத்தகைய ஒரு தகுதியும் இல்லாத மனிதனுக்கு இந்த உரு கொடுக்கப்பட்டு அவரை பிடித்துத்தான் சிலுவையிலே அடைக்கப்படுகின்றது. நாம் சொல்கிறோம், ஒரு மனிதன் கடவுளாக இருந்தால் ஃபௌரு உள்ள ஒருவரை எப்படி ஆணிகளை வைத்து கட்டையில் வைத்து சிலுவையில் அடிக்கும்போது உடலிலிருந்து இரத்தம் எப்படி வெளியேறும்? நிச்சயமாக வெளியேறாது. அதாவது மனிதனுக்குத்தான் இரத்தம் உண்டு. மனிதன் உண்ணுகின்றான், உறங்குகின்றான், அவனது வாழ்விலே முன்பின் மலம் ஜலம் கழிக்கின்றான். அவன் குளித்தால் சுத்தமாகின்றான், குளிக்கவில்லை என்றால் துர்நாற்றம் அடிக்கின்றது. நபிமார்கள் அப்படி அல்ல, அவர்கள் மாசும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்களின் சிறுநீரோ மலமோ நாராது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை, ரசூலுல்லா வரை எல்லாத்துக்குமே பரிசுத்தமான ஒரு ஆவி என்று நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்தவர்கள், அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த பரிசுத்தமான ஆவியை சிலுவையில் உங்களால் என்னால் அடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. காரணம், இவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. இதைத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், மோசஸ் சொன்னாங்க, மீன் பிடிக்க வேண்டாம், சனிக்கிழமை அன்று நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்ததை கேட்கல. கொஞ்ச நாள் சென்று கோபமடைந்த இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா ரப்பி, இவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க, பேச்சை கேட்க மாட்டாங்க, என்னடா செய்ய, என்ன செய்யன்னு அல்லாஹ் கேட்டான். இவர்களை உரு மாற்றி விடு என்று கேட்டாங்க. உரு மாற்றப்பட்ட மக்களிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இஸ்ரவேலர்களுக்கு தான் 2 முறை உரு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் எப்படியாப்பட்ட கொடுங்கோல தன்மையிலே உள்ளவர்கள், அடுத்தவர்களின் வாழ்வை கருவறுத்து அவருடைய இரத்தத்தின் மீது வீடு கட்ட வேண்டும், தான் ஒய்யாரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள். அதைத்தான்
இடமில்லாமல் ஒண்ட வந்தவர்களுக்கு இடம் கொடுத்த மக்களை ஏறத்தாழ இன்றைக்கி 5000 6000 பச்சிலம் குழந்தைகளை, அதில் எத்தனையோ நபர்கள் விலாயத்துடையவர்களாக, ஹாஃபில்களாக, இமாம்களாக, மார்க்க மேதைகளாக, மார்க்க வல்லுநர்களாக, முழு உலகத்திற்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அத்தனை நபர்களையும் கொண்டு வாலிபத்தையும் வயோதிகத்தையும் பிரசவத்தையும் பிரசவமுடைய பெருக்கதற்கு தகுதி உடையவர்களையும் அழித்து ஒழித்து ஏறத்தாழ 20,000 என்று சொல்வது அது 3 மடங்கு அதிகரிக்கலாம். அவ்வளோ மக்களை கொன்றொழித்தது இந்த யூத இனம்.